எடப்பாடி 360 சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விளாக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க் வீடியோங்க. பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்திருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி போகிற வழியில் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பார்க் இருக்குது. ஸோ இந்த அம்மா பார்க் பார்த்தீங்கன்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தேன். ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். சூப்பராக ரீச் ஆச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்குலாம் சம்மர் டைம் லீவு. அதனால் பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்திருக்கிறேன். ஸோ இப்போ 2025 அம்மா பார்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா இந்த இடத்த வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியப்பட்டு போயிட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு பார்க் வந்து நான் பார்க்கல. அதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த அளவுக்கு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி பார்க் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் முன்னாடி போட்டிருந்தேன். இப்போ 2025 என்ன கண்டிஷன் இருக்குது அந்த பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். இது வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உள்ள வந்துட்டேன். இப்போ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட உள்ள வந்துட்டேன். ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நின்று எல்லாமே விளையாடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களாம் ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து வீடியோ போகணுன்னு எடுத்து கொடுத்தா இது கொஞ்சம் மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே உள்ள வந்துட்டேன். இங்கே பாருங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க திரகப்பந்து விளையாட்டு அரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குங்க. வேற லெவல் இருக்குது. போய் பார்க்கும்போது பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஊரில் லோக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு ஒர்க் அவுட் தகுந்த மாதிரி ஒரு விளையாட்டு அரங்கு வந்து வச்சுருக்காங்க. வேற லெவல் இருக்குங்க. ஸோ பார்க்கும்போதே அடுத்து நெக்ஸ்ட் அப்படியே உள்ள போகிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் இந்த அளவுக்கு வந்து பொம்மைகள்லாம் பாருங்க சிற்பங்கள்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. கிளியெல்லாம் பார்த்தீங்கன்னா படுத்து இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவிங்க ஆமாம் எந்த அளவுக்கு செஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு வேறு லெவலுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு சின்னதாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சைடில் வந்து காட்டுற பாருங்க. இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவு இருக்குன்ட்டு வேறு லெவலுங்க. அப்படியே போயிடலாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா பாருங்க போலோ. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. பெரும்பாடு எப்படி தத்துருவம் இப்படியெல்லாம் சிலைகளை செஞ்சு ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா பார்க்குறது சூப்பராக இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா 2023 வந்து இங்கே வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அப்பயும் பார்க்குறவங்களா இருந்துச்சு. சரி வாங்க அப்படியே ஆர்ச்சி மாதிரி இன்னும் போட்டுக்கிறாங்க. பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எப்படி வந்து செஞ்சுக்கிறாங்க வேறு லெவலுங்க. பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாத்து பொம்மையெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்க. வாத்து பொம்மைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்கள். இங்கே பாருங்கள் சிக்கன் திருமண ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸுங்க ஓகேங்களா. ராந்த லைட்டு மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரீட் மூலியமாக தான் செஞ்சுக்கிறாங்க. பார்க்குறது பார்த்தீங்கன்னா மரம் மாதிரியே இருக்குங்க. பக்கத்துலேயே வந்து செட்டிங் போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இது மரம் இல்லை. பார்த்தீங்கன்னா காங்கிரீட் மூலியமாக ஒரு தூண் ரெடி பண்ணி லைட் வந்து ராந்த லைட் வச்சுக்கிறாங்க ஓகேங்களா. சுவிட்சு இங்கே வச்சுக்கிறாங்க பார்த்துக்குங்க. ஓகே ப்ளஸ் பாருங்கள் இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா மரத்தால் வந்து கட்டுன மாதிரி தான் நினச்சேன். அவனை பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காங்கிரீட்டு இதுக்கு தோணுன மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டு தான் பாருங்கள். அப்படியே மரம் மாதிரி இந்த அளவுக்கு செஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன குழந்தைங்கலாம் பார்த்து ரசிக்கக்கூடிய டைனோசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியனு இது மாதிரியே சின்ன சின்ன வந்து பொம்மைகளை வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதில் அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளே வந்து பார்த்தீங்கன்னா கண் இமைக்காமல் வந்து பார்க்குற அளவுக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்க. பாருங்க சின்னதாக அணில் குட்டி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே தத்ரூபமாக இருக்குங்க. இது மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக யாரும் உள்ளே போயிடக்கூடாதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி வைக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வருதுங்க. ஸோ இந்த இடம் வந்து இப்படி பண்ணினது வந்து எந்த இயர் அப்படின்றவங்க வந்து காட்டுற பாருங்க. ஸோ இந்த அம்மா பார்க் பார்த்தீங்கன்னா 2021 வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துருக்கிறது 2025ங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா ஜிம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. உள்ளெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஓப்பனு எப்போ க்ளோஸு அதை பற்றி எனக்கு தெரியலைங்க. அப்படி பார்க்கலாம் பாருங்க. எந்த அளவுக்கு ஹைட்டாக பார்க்கும்போது வேறு லெவலுங்க. சரி பாருங்க கேமரா மாதிரிங்க. ஸோ வேறு லெவலுங்க. எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள். அரசு எடப்பாடி சட்டமன்ற தொகுதி ஓகேங்களா. 16, 17 வந்து குரும்பட்டி ஊராட்சியில் ஃபஸ்ட்டு மதிப்பீட்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. திறந்து வைக்கப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா 26/2/2021. 5 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த அம்மா பார்க் ஆரம்பிச்சு ஓகேங்களா. இன்னமும் பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்தளவுக்கு நான் பார்க்கல. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் தண்ணி ஊற்றுற மாதிரியெல்லாம் செட் பண்ணி இருந்துக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயன்படுத்தலை. சரி உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுற இடம்னு சொன்னால் பார்த்தீங்களா அது இங்கே தாங்க. ஸோ வச்சு பார்த்தீங்கன்னா மேலேருந்து அருவி மாதிரி தண்ணி ஊற்றுற மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு டைம் கூட பார்க்கல. யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கீழே வேணால் தண்ணி இருக்குது. ஸோ மோட்டர் விட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு சரி வாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்க்குறதுக்கு வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் ஜாலியாக அவங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்குனா இது மாதிரி கூட்டி வந்து காமிச்சா தான் ஜாலியாக இருப்பாங்க. சரி பாருங்க இங்கே பாருங்க குரங்கு மணிவங்க மாதிரியே சூப்பராக இருக்குங்க. டவுல் இருக்குது. சாரி பார்த்தீங்கன்னா ஒரு முயல் குட்டி பாருங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க இருக்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது செம்மையாக இருக்குங்க. இது மாதிரி வந்து குழந்தைங்களாம் பார்க்கும்போது அதே பெரியவங்க
ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷனாக இருக்கும்போதெல்லாம் வந்து இந்த பார்க்குகளை வந்து விசிட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்ச போயிருங்க. ஓகேங்களா? வேறு லெவலுங்க. ஸோ ஒவ்வொரு வந்து சிலை எப்படி இருந்துச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. யானை, எலிஃபெண்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு செம. ஆனால் என்னன்னா அதனால பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் கொஞ்சம் லைட்டாக விட்டுருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சூப்பராக தான் இருக்குது. பார்த்தீங்க காளான் குடை மாதிரிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் தாங்க கட்டிக்கிறாங்க. ஸோ இது தத்துரூவமாக இருக்குது. அப்படியே கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மரம்னு தான் நினச்சேன் ஸ்டார்டிங்கில் எட்டருந்து பார்த்தா. ஸோ பார்த்தீங்கன்னா மூலியமாவே அப்படியே அழகாக பெயிண்ட் பண்ணி ஸோ அதுலேயும் வச்சுக்கிறாங்க. கத்தி காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அப்படியே ரவுண்டாக உட்காந்துக்கலாம். கூட செம்மையாக இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்தோம். ஸோ 1 ஹவருங்க. ஸோ சுற்றி சுற்றி பார்த்தோம்னா வேறு லெவல் இருக்குது. மாசா இருக்குது. அவங்க நம்ம அப்படியே உட்காந்துக்கலாம். ஸோ அப்படியே பாருங்கள் மேலெலாம் எந்த அளவுக்கு தத்துருவமா பார்க்குறக்கு ஒரு வேறு லெவல். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம அந்த தண்ணி ஊற்றுறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்ட்ரன்ஸு ஃபுல்லாக ஓகேங்களா. சரி வாங்க அப்படியே வந்து பக்கம் போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடைப்பயிற்சி. ஸோ வந்து கூழாங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 வடி மாதிரி போட்டுக்கிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்குது. ஓகேங்களா. சில மழையெல்லாம் மேய்ஞ்சு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்குது. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா பேர்ந்துருக்குது. சரி ஓகே வாங்க அடுத்த ஏரியா போய் பார்க்கலாம். இந்த இடத்துல சேர் மாதிரி மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டு சேர் மாதிரி உட்கார்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல ஒரு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒவ்வொருமே தத்துருவமாக இருக்குது. வாங்க மக்கள்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு உபகரணங்களும் வச்சுருப்பாங்க. ஸோ அது இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணாதனால அப்படியே துரு பிடிச்சி போச்சுங்க. ஏன்னா இரும்பால் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. சரி வரைக்கும் ஒரு சிலதெல்லாம் யூஸ் பண்ணாத மாதிரி வந்து போட்டுருக்காங்க தெரியுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கான ஒர்க் அவுட் போடுறது இது போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்க மாட்டிருக்குங்க. இது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இப்படி டேமேஜ் இருக்குங்க தெரியுங்களா. இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சில விலங்குகள் அனிமல்ஸ் பொம்மையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ குழந்தைகள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருவி மாதிரி. ஸோ என்ட்ரன்ஸில் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு மாதிரி போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஏரியாவில் வச்சுக்கிறாங்க. ஸோ பார்க்கும்போதே தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தூரி குழந்தைகளுக்கு சர்க்கிள் விடுற மாதிரி எல்லாமே வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஒரு சர்க்கிள் விடுற மாதிரி இங்கே 3 குழந்தைக்கு சர்க்கிள் விடுற மாதிரி அதே மாதிரி ரவுண்டுலாம் சர்க்கிள் மாதிரி. சரி போலாமா. ஹாய் மக்கள்ஸ் இன்ன வரலாம் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 2025 கொங்கனாபுரத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஒரு ஏரியா இருக்குது. அந்த பார்க் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.